டார்கெட் நம்மளுடைய நெக்ஸ்ட் மாடியூல். ஸோ டார்கெட்னா என்ன அப்படின்னா உங்களுடைய டெஸ்டினேஷன் யூஆர்எல்லுடைய ஒரு ஆர்கிடெக்சர் வந்து கேதர் பண்ணுறது. இட் மீன்ஸ் லைக் டெஸ்டினேஷன் ஒரு சைட்டுன்னு சொல்லலாம். ஓகே, உங்கள் டெஸ்டினேஷன் சைட்னா என்ன? லைக் நான் வந்து இப்போ ஒரு சைட் அட்டாக் பண்ண போகிறேன், அமேசான் வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு ஒரு சினாரியோ பேஸில் சொன்னால் புரிய வரும். அப்போது நான் அமேசானுங்கிற சைட்டை அட்டாக் பண்ண போகிறேன். இட் மீன்ஸ் அட்டாக் இன் சென்ஸ் லைக் நான் என்னுடைய பென்டெஸ்ட் பண்ண போகிறேன், வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது அந்த அமேசான் சைட்டை நான் ரீச் பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரௌசர் டு அமேசான் சைட்டை ரீச் பண்ணுறதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸ் ப்ளஸ் அந்த அமேசான் சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த மாடியூல் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபுல் ஆர்கிடெக்சர் காட்டும். ஓகேவா? இந்த டார்கெட்டுக்கு கீழே 3 பசங்க இருக்காங்க. சைட் மேப்பு, இஷ்யூ டெஃபினேஷன், ஸ்கோப் செட்டிங். இதில் சைட் மேப் தான் இப்போ நான் சொன்ன வேலையை பார்ப்பான். இஷ்யூ டெஃபினேஷன் என்ன பார்ப்பான் அப்படின்னா எதையும் பார்க்க மாட்டான். இவன் உங்களுக்கு சிவியாரிட்டிஸ், வெப் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ், அதோடைய சிவியாரிட்டிஸ், இண்டெக்ஸ், தென் அதோடைய ஃப்ளாஸ், அதோடைய ரெமடியேஷன்ஸ், இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு ஒரு லைக் ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டிக்ஷனரி இல்லை ஒரு டேட்டா பேஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் நாலேஜ் பேஸில் இவன் இருப்பான். தென் ஸ்கோப் செட்டிங்ஸ் நம்ம இப்போ பார்க்க வேணாம், வருவோம். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே சிவிஇ நம்பர், சிடபிள்யூஇ ப்ளஸ் உங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டிஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவனை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட போகிறது கிடையாது. நம்ம யாரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா சைட் மேப். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் சைட் மேப் உடைய ஃபுல் மோட்டோ என்ன அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்படி இருக்கும் போது ஜஸ்ட் ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்துக்கிறேன். வாய் பேச்செல்லாம் இனிமேல் செட் ஆகாது. ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு மிந்த்ரா.com. இப்போ மிந்த்ரா நான் கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கச்சாமச்சான்னு எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பேஸ்ட் ஆன் இந்த செட்டிங்ஸ். பட் இந்த செட்டிங்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு இப்போ பாருங்கள் மிந்த்ரா.comனு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறைய யூஆர்எல்ஸ் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா க்ரௌலிங் பண்ணுது. ஓகே, க்ரௌலிங்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? எல்லா யூஆர்எல்ஸும் எய்தர் அது வந்து ஃபைன் பண்ணி அப்சர்வ் லிஸ்ட்டில் சேர்க்கும், இல்லை போய்ட்டு ரெஸ்பான்ஸே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். பேஸ்ட் ஆன் நீங்கள் வந்து எப்படி கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ நமக்கு இங்கே யூஆர்எல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த டார்கெட் கீழே இந்த சைட் மேப் கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிறதுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்வஸ்ட், இங்கே இருக்கிறதுலாம் வந்து ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேப்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அதாவது நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிறது ரெக்வஸ்ட், இங்கே இருக்கிறது ரெக்வஸ்ட், இங்கே இருக்கிறது ரெஸ்பான்ஸ், இங்கே இருக்கிறது ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இங்கே 1 ரெக்வஸ்ட் இருக்குது, இங்கே அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து கேதர் ஆகிருக்கு. இதோடைய ஃபுல் ப்ரீஃப் வந்து இந்த இடத்துல இருக்கும், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் ஆகிருக்கல, ப்ளூ ரெட், இதெல்லாம் வந்து என்ன, அதாவது பேராமீட்டர்ஸ், வேல்யூஸ், இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு மாடியூல்லே உங்களுக்கு சரி கட்டி முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம இப்போ இதை பற்றிலாம் பார்க்க போகிறது இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து வேணாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட் டு ஸ்கோப் காட்டுது, எக்ஸ்டென்ஷன் காட்டுது. ஸோ காப்பி யூஆர்எல், காப்பி லிங்க் இன், ஹோஸ்ட், சேவ் செலக்டட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் என்ன ஆட் டு ஸ்கோப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸில் ஏதாச்சும் ஒரு யூஆர்எலை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா யூஆர்எல்லையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் எனக்கு வேணாம். ஒரே ஒரு யூஆர்எல், ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை கேஸ் மிந்த்ரா, இதை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போது இதை மட்டும்தான் இதோடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு ஆட் டு ஸ்கோப் கொடுப்பேன். ஓகே, ஸோ நான் ஆட் டு ஸ்கோப் கொடுத்த உடனே எனக்கு இங்கே என்ன ஆகும்னா என்னுடைய ஸ்கோப்பில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ தெரியுதா? இப்போது இங்கே வருவோம். இந்த இடத்துல என் ஸ்கோப்பில் ஆட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பார்க்க போகிறதில்ல, அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பார்க்க போகிறதில்ல. இப்போ ஆட் டு ஸ்கோப் கொடுத்துட்டோம். ஓகே, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மற்ற யூஆர்எல்ஸ்லாம் இருக்குது. பட் நான் இது மட்டும் தானே வேணும்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் நீங்கள் ஆட் டு ஸ்கோப் கொடுத்தாலும் போயிட்டு அப்ளை கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இப்போதைக்கும் ஜஸ்ட் நான் அப்ளை கொடுக்குறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் எடுத்தோம், அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டோம். அப்போது இங்கே நான் போகிறேன். இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் ஆட் டு ஸ்கோப் கொடுத்ததுனால அந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது. இப்போ அந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்சஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆட் டு ஸ்கோப் இப்படி தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் ஸ்கேன் இல்லை, எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மாடியூல் வரும்போது உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பேசிக்லி இதே போல் மாடியூல்ஸ் பூரா நீங்கள் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வச்சு இந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அட்டாக்கிங்கோ இல்லை அனலைஸோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, என்கேஜ்மெண்ட் டூல் வந்து நமக்கு கிடையாது.
கம்பேரர் எக்ஸ்பேண்ட் பிரான்ச்சு. ஸோ எக்ஸ்பேண்ட் பிரான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதோடைய பிரான்ச் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, தென் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் மற்றது எல்லாமே நார்மல் இங்கிலீஷ் டைம்லேயே உங்களுக்கு புரியுற செட்டிங் தான். டெலிட் ஹோஸ்ட்னா அது மொத்தமாக டெலிட் பண்ணி விட்டு போயிடும். ஓகே, இப்போ இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி இது என்னடானா இப்போ அந்த பாக்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபில்டர் செட்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபில்டர் செட்டிங்ஸை வச்சு தான் இது டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும். இட் மீன்ஸ் உங்கள் பேக் எண்டில், அதாவது இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ், இந்த 4-5 செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ். ஓகேவா, நான் ஸ்கோப் ஐட்டம்ஸ்குள்ளே ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இந்த இடத்துல டிக் பண்ணி அப்ளை கொடுத்தா அந்த ஐட்டம் மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதுதான் ஸ்கோப் ஒன்லின்னு ஸ்கோப் ஐட்டம்ஸ். தென் ஷோ ஒன்லி ரெக்வஸ்டட் ஐட்டம்ஸ். ஓகேவா, ஸோ இதை நான் கொடுக்குறேன். ரெக்வஸ்டட் ஐட்டம்னா என்ன, இது எல்லாமே வரும். ஏன் இது எல்லாமே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே வந்து ரெக்வஸ்டட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ரெக்வஸ்டட் ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. சாரி. ஓகே, தென் லாஸ்ட் 2 வந்து ஷோ ஒன்லி பேராமீட்டரைஸ்டு ரெக்வஸ்ட் அண்ட் ஹைட் நாட் ஃபவுண்ட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபவுண்ட் ஆகாத ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு காட்டாது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். இல்லை பேராமீட்டரைஸ்டு ரெக்வஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தென் எம்ஐஎம்ஐ டைப். ஸோ எம்ஐஎம்ஐ டைப்னா என்னென்னா உங்களுடைய ஃபார்மெட், ரெக்வஸ்ட் ஆர் ரெஸ்பான்ஸ், உங்களுடைய அந்த ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் வேணும், HTML, ஸ்கிரிப்ட், XML, CSS, ஃப்ளாஷ் இமேஜஸ், அதர் டெக்ஸ்ட். ஸோ என்னென்ன ஃபார்மெட்லாம் அது ஃபில்டர் அவுட் ஆகணும். எனக்கு வந்து HTML வந்து கேப்சர் பண்ணணும், ஸ்கிரிப்ட் இருக்கணும், XML இருக்கணும், அதர் டெக்ஸ்ட் இருக்கணும், ஃப்ளாஷ் இருக்கணும். அப்போ இது எல்லாமே இங்கே இருக்கும். மற்றபடி இமேஜஸ், அதர் பைனரி, CSS வந்து இது ரெக்வஸ்ட்டாக கேப்சர் பண்ணாது. ஓகேவா, விட்டுரும். தென் ஃபில்டர் பை ஸ்டேட்டஸ் கோட். ஸோ ஸ்டேட்டஸ் கோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 200, 300, 400, 500 இந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கணும். அதாவது 200னா 200, 200 மட்டும் கிடையாது, 2 + சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம். 201, 202 இந்த மாதிரி லைக் தட். அதனால தான் 2xsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3xx, 4xx, 5xx. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 என்னன்னா சக்ஸஸ், 3 என்ன ரீடைரக்ட் ஆகுது, ரெக்வஸ்ட் எரர் அண்ட் சர்வர் எரர் இங்கேயே மென்ஷனும் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடாக என்ன வேணாலும் எப்படி நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 200 போய்ட்டு நான் எடுத்து விட்றேன் அப்படின்னா அப்படியே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ 200 எரர் எல்லாமே இருக்கிறது எல்லாமே போயிடும். இப்போ அது இந்த இடத்துல 200 முன்னாடி காமிச்சிது, இப்போ இங்கே காட்டாது, எல்லாமே போயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்காக இருக்கிறது திரும்பியும் கொடுத்துட்றேன். தென் ஹைட் எம்டி ஃபோல்டர். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த பிரான்ச்சை வந்து கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் உள்ள. இதில் எம்டி ஃபோல்டர் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு காட்டாத, தேவையில்லாமல் லிஸ்ட் அவுட் பண்ணாது அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். தென் ஃபில்டர் பை எக்ஸ்டென்ஷன். இது என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதில் எந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகே, லைக் வந்து ஷோ ஒன்லியில் நீங்கள் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணி அப்படின்னா ASP, ASPX, JSP, PHP இதை மட்டும் ஷோ பண்ணும். இது வந்து ஹைடு டிக் பண்ணிங்கன்னா இது லைக் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், சிம்பிள். இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ், JPG, PNG, CSSக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ எக்ஸ்டென்ஷன் படி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதால தான் பண்ணலாம். ஓகே, இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, ஷோ ஒன்லி கமெண்டட் ஐட்டம்ஸ் அண்ட் ஷோ ஒன்லி ஹைலைட்டட் ஐட்டம்ஸ். ஸோ ஷோ ஒன்லி கமெண்டட் ஐட்டம்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு நான் இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த URL மேலே சம்திங் ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ நான் இங்கே போய்ட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், DBTன்னு கொடுக்குறேன், டவுட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. இப்போ நான் கொடுக்குறேன் இந்த URL, அதுக்கப்புறம் இது டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் எந்த URLக்கு போய்ட்டு DBT கொடுத்தங்கிறது எனக்கு மறந்துட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ஷோ ஒன்லி கமெண்டட் ஐட்டம்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே ஹைட் ஆகிடும். ஓகேவா, ஓகே, நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் இருக்கும். சேம் தான். இப்போ நான் அதை எடுத்து விட்டுறேன். ஹைலைட்டட் ஐட்டம்ஸும் சேம் தான். இப்போ நான் போகிறேன், ஏதோ ஒரு URL ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஹோஸ்ட்டில் போனேன் அப்படின்னா கலராக நிறையா இருக்கா, இப்போ இது ஒரு மஞ்சள் கலரை கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஷோ ஒன்லி ஹைலைட் ஐட்டம்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா சேம், அந்த ஒரே ஒரு ஹைலைட்டை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாம் போய்டும். இப்போ புரியுதா? ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம இதுக்கு தான் வருது. நம்ம இங்கே என்ன கொடுத்தோம், ஃபஸ்ட்டு ஸ்கோப்பில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ் கொடுப்போம், மற்றதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ப்ரீ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுக்கே போய்டுவோம். அப்போது நமக்கு இந்த இடத்துல ரெக்வஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, இதை ப்ரீஃப் பண்ண தெரிஞ்சிருச்சு. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ரெக்வஸ்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு, இது ரெக்வஸ்டோடைய ஃபுல் ஃபார்ம், தென் அதோடைய ரெஸ்பான்சஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, இதில் என்ன இருக்குன்னா இன்ஸ்பெக்டர் இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்டரை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இன்ஸ்பெக்டர் விட்ஜெட்ஸ்னால் என்னென்னா இந்த இன்ஸ்பெக்டருக்குள்ளே என்னென்ன இருக்கணும். ஓகேவா, ரெக்வஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும், பேராமீட்டர் இருக்கணும், பாடி பேராமீட்டர், ரெக்வஸ்ட் குக்கீஸ். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு கேதர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரிசலாக வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, அதாவது நம்ம ப்ரீஃப் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல ஆட் ஆகும். ஓகேவா, கேதர் ஆச்சு நாள் நமக்கு இப்போது ரெக்வஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஹெடர்ஸ் மட்டும் தான் கேதர் ஆகிருக்கு. ஓகே, தென்
டிஃபால்ட் இன்ஸ்பெக்டர் பேனல் லேஅவுட். ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் பேனல் இருக்குல்ல, இந்த பேனலுடைய லேஅவுட்டை செக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் இருக்கான் அந்த பையன். இப்போ நான் போய்ட்டு நான் லெஃப்ட் சைடுக்கு மாற்றுறதா தான் மாற்றிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்துடுவான், இங்கே வந்துட்டான். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் இருந்தால் ரைட் சைட்லேயே வச்சுக்கலாம். தென் வந்து ஆட்டோ எக்ஸ்பெண்டட். இது என்ன அப்படின்னா, இப்போது என்னுடைய இன்ஸ்பெக்டர் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தது. ஓகேவா? நான் பர்ப் ஸ்வீட் எப்போ ஓப்பன் பண்ணுறேனோ அது எல்லாமே இப்படி தான் இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி வெர்ஷனில் வேணும், இன்ஸ்பெக்டருக்குன்னு ஒரு கேப் விட்டு எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸாகவே வேணும் அப்படின்னா, நான் போயிட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் எனக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்க இப்படியே இருக்கும். இல்லை இதை நான் இப்படி சூஸ் பண்ணி விட்டேன்னா இந்த மாதிரி போய் ஒழிஞ்சுப்பான். ஓகேவா? ஸோ பேனலுடைய லேஅவுட் செக் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. தென் மெசேஜ் எடிட்டட் ரெக்வஸ்ட் வியூஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் இருக்குல்ல, இங்கே ரெக்வஸ்ட் இருக்குல்ல, இதில் பிடி ரா எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன மேலே இருக்கக்கூடிய ஹெடர்ஸ் வேணும், அதாவது பேராமீட்டர் ஹெடர்ஸ் வேணும், ஆப்ஷன்ஸுங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே சேம் அதே தான் ரெஸ்பான்ஸ் உடைய வியூ. ஓகேவா? என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிருச்சு. HTTP மெசேஜ் டிஸ்பிளே இது ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஃபாண்ட். ஓகேவா? உங்களுடைய HTTP இருக்கக்கூடிய ஃபாண்ட் அண்ட் கலர்ஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இங்கே ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணலாம். இல்லை ஹைலைட்டட் ரெக்வஸ்ட் இண்டெக்ஸ். ஆமாம், ஏன் இதெல்லாம் அந்த டிக் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலராக இருக்குது. ஓகேவா? இல்லைனா ஒரே ஒரு பிளாக் கலர் அடிச்சு விட்ருக்கும். தென் கேரக்டர் செட்ஸ். ஓகேவா? இது என்ன கேரக்டர்னா, ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நிறைய ஸ்பெஷல் கேரக்டர் வரும். அப்படி ஸ்பெஷல் கேரக்டர் வரும்போது எனக்கு அதை அலோவ் பண்ணு, இல்லை இந்த குறிப்பிட்ட கேரக்டர்ஸை மட்டும் அலோவ் பண்ணு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை இங்கே செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் மெசேஜ் ஹெட்டர்ஸ். ஓகே, ஸோ நீயே வந்து லைக் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாமே பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான், டிஃபால்ட்டாக இருக்கிறதே பெஸ்ட்டு தான். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் மாற்ற போகிறது கிடையாது. தென் HTML ரெண்டரிங். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் சம்திங் ஒன் செகண்ட் இங்கே இருக்குல்ல, உங்கள் ப்ரௌசரில் இப்போ Myntra.com நான் உள்ளே போனேன் அப்படின்னா, எனக்கு மிந்த்ராக்குள்ளே வந்த பேஜ் இப்படி இருக்குல்ல, இந்த பேஜை வந்து என் ப்ரௌசரில் எனக்கு காட்டும். ஓகேவா? ரெண்டரிங் ஆப்ஷன் உங்களுக்கு எங்கேயாவது இருக்கும், நான் அப்படி போகும்போது நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கேயே இருக்குது, பட் இந்த ரெண்டர் வந்து ஒர்க் ஆகுது, ஏன்னா பில்லில் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இதை பார்க்க தேவையில்ல. எங்கே அந்த செட்டிங்ஸு இந்த இருக்கான். ஓகே, ஸோ ரெண்டரிங் ஆப்ஷன் நான் போகும்போது அதையும் காட்டிடுறேன்.